நண்பர்களே, தற்போது பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இனியும் ஒரு 24 மணி நேரம் முதல் 36 மணி நேரத்திற்குள் போர் மூலம் என்று தெரிகிறது. நண்பர்களே, இந்த போரில் வெற்றி பெற வேண்டுமானால் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதனுடைய ஏர்ஃபோர்ஸ் மிக திறமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். ஏர்ஃபோர்ஸில் உள்ள ஆயுதங்களும் அதிக அளவில் இருப்பதோடு மிக அதிக தொலைவில் சென்று தாக்கக்கூடிய ஆயுதங்களாக இருந்தால் அந்த நாடு எளிதில் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் என்று தெரிகிறது. நண்பர்களே, 2019 பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்கு பின்னர் நமது நாட்டின் விமானப்படை அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. 2019 ஏர் ஸ்ட்ரைக்கிற்கு பின்னர் பாகிஸ்தான் தனது நாட்டின் F-16 விமானங்களை கொண்டு இந்தியாவை தாக்க வரும் பொழுது அப்பொழுது நம்முடைய MiG-21 விமானத்தில் அபிநந்தன் அவர்கள் சென்றபோது நம்முடைய R-77 மிசைலை வைத்து MiG-21 விமானத்திலிருந்து அதனை ஏவி F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தினார். ஆனால் உடனே இன்னொரு F-16 விமானத்திலிருந்து AIM-120 என்று சொல்லக்கூடிய மிசைல் அது திரு அபிநந்தன் அவர்கள் சென்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் என்று கருதப்பட்டது. அதன் காரணமாக அவர் சென்ற விமானம் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியிலே விழுந்தது. அவர் அங்கிருந்து தப்பித்து பின்னர் பாகிஸ்தானியர்களால் கைது செய்யப்பட்டு நமது இந்தியாவின் வற்புறுத்துதலின் பேரில் அவர் உடனடியாக விடுவிக்கப்பட்டார் என்பதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தற்போது நம்மிடம் ரஃபேல் விமானம் மிக சிறந்த விமானமாக உள்ளது. இந்த ரஃபேல் விமானத்தில் நாம் 2 வகையான ஆயுதங்களை பயன்படுத்த உள்ளோம். ஒன்று ஸ்கால்ப் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை, மற்றொன்று மீட்டியார் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை. நண்பர்களே, தற்போது பாகிஸ்தான் F-16 மற்றும் JF-17 ஆகிய விமானங்களை அதிக அளவில் பயன்படுத்த உள்ளது. இந்த JF-17 விமானத்தில் சீனா வழங்கிய PL-12 சொல்லக்கூடிய ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்துவதாக அது இருந்தது. ஏர் டு ஏர் மிசைல் என்றால் எதிரில் வரக்கூடிய ட்ரோன்கள், விமானங்கள் மற்றும் பாம்பர்ஸ் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்காக PL-12 என்ற காற்றிலிருந்து காற்றில் செல்லக்கூடிய, வானிலிருந்து வானில் செலுத்தக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த மாதிரியான எதிரில் வரக்கூடிய விமானம் போன்ற இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். PL-12 ஏவுகணை 120 முதல் 150 கிலோமீட்டர் தொலைவில் சென்று உள்ள இலக்கினை தாக்கக்கூடிய வகையில் அது ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் என்று கூறுகிறோம். நண்பர்கள், அதே போன்று F-16 விமானத்திலிருந்து பாகிஸ்தானின் F-16 விமானத்திலிருந்து AIM-120 என்ற மிசைலை அமெரிக்காவிடமிருந்து வாங்கி வைத்துள்ளது. ஏனென்றால் இந்த F-16 விமானம் அமெரிக்காவின் விமானம். ஆக இந்த AIM-120 என்பது இதுவும் 120 முதல் 150 கிலோமீட்டர் வரை சென்று வானில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது. நண்பர்கள், ஆகவே நாம் பாலக்கோட் ஸ்டாக் நடத்திய பின்னர் நம்மிடம் அப்போது ஏர் டு ஏர் மிசைல் இல்லை. நம்மிடம் குறுகிய தொலைவில் உள்ள R-77 என்ற ரஷ்யாவின் ஏர் டு ஏர் மிசைல் மட்டுமே இருந்தது. அதனை வைத்துத்தான் நாம் F-16 பாகிஸ்தான் விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம். ஆனால் அவர்கள் உடனடியாக மீடியம் ரேஞ்ச், அதை விட தொலைவில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய AIM-120 என்ற 120 முதல் 160 கிலோமீட்டர் செல்லக்கூடிய மிசைலை வைத்து திரு அபிநந்தன் அவர்கள் சென்ற MiG-21 விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே தற்போது நமது விமானப்படை பாகிஸ்தானை தோற்கடித்து விடலாம் என்ற ஒரு சூழ்நிலை நிலவும் போது, ஏனென்றால் நம்மிடம் ரஃபேல் விமானத்தில் 2 வகையான மிசைல்கள் பொருத்தப்பட்டு உள்ளன. அனைத்து 36 ரஃபேல் விமானங்களிலும் இவற்றில் ஸ்கால்ப் என்ற மிசைல் இது ஒரு லாங் ரேஞ்ச் குரூஸ் மிசைல். இது 560 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கினை தாக்கக்கூடியது. மிக அதிகமான வேகத்தில் செல்லாவிட்டாலும் இது ஒளிந்திருந்து ஸ்டெல்தி என்ற முறையில் சென்று சத்தமில்லாமல் சென்று இலக்கினை அழிக்கக்கூடியது. மிக கடினமான இலக்குகளையும் இது தாக்கி அழிக்கக்கூடியது. அதே போன்று மீட்டியார் என்ற மிசைல் 160 கிலோமீட்டர் வரை சென்று வானில் எதிரே வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடியது. ஸ்கால்ப் என்பது விமானத்திலிருந்து வானிலிருந்து சென்று தரையில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது. ஆனால் மீட்டியார் என்பது எதிரில் வரக்கூடிய வானில் எதிரில் வரக்கூடிய இலக்குகளை விமானம், அவாக்ஸ் விமானம், போர் விமானம், ட்ரோன்கள் போன்றவற்றை அழிக்கக்கூடியது இந்த மீட்டியார் என்றது. மீட்டியார் என்ற மிசைல் 160 கிலோமீட்டர், ஸ்கால்ப் என்ற மிசைல் தரையை தாக்கக்கூடியது வானிலிருந்து, இது 560 கிலோமீட்டர். நண்பர்கள், ஆகவே நாம் நம்முடைய எல்லை பகுதியிலிருந்தே பாகிஸ்தானை அருகில் செல்லாமலேயே
160 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய பாகிஸ்தானின் விமானங்களையோ அல்லது ட்ரோன்களையோ அல்லது எந்த விதமான வான்வெளியாக வரக்கூடிய இலக்குகளையோ நமது இந்த மீட்டியார் மிசைலை வைத்து தாக்கி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நமது விமானப்படை இருந்தது நண்பர்களே. ஏனென்றால் JF-17 பாகிஸ்தான் விமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள SM-12 என்பது அதுவும் 140 முதல் 160 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய ஒரு மிசைல். ஆகவே எப்படியாவது நம்முடைய ஸ்கார்ப் மற்றும் மீட்டியார் மிசைல்களை வைத்து பாகிஸ்தான் ஏவக்கூடிய மிசைல்களை அழித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது உடனடியாக சீனா தொலைவு செல்லக்கூடிய PL-15 என்ற மிசைலை பாகிஸ்தானுக்கு தற்போது 100 எண்கள் உடனடியாக அவசரம் கருதி வழங்கியுள்ளதாக தெரிகிறது. தன்னுடைய இருப்பிலிருந்து PL-15 100 எண்கள் மிசைல்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளதாக தெரிகிறது. இந்த மிசைலை தனது JF-17 விமானத்தில் பொருத்தி தற்போது அது அதனுடைய படத்தையும் வெளியிட்டு சமூக வலைதளங்களில் அந்த ஃபோட்டோ வெளிவந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த 15 என்ற மிசைல் லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் நண்பர்களே. சுமார் 360 கிலோமீட்டர் வரை சென்று வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல் PL-15. இது சீனாவின் தயாரிப்பு. JF விமானத்தில் வைத்து பயன்படுத்தலாம். இந்த JF-17 என்ற விமானம் எக்ஸ்போர்ட் வகையைச் சேர்ந்தது. ஆனால் சீனா தற்போது அனுப்பியுள்ள PL-15 என்ற மிசைலானது எக்ஸ்போர்ட் மிசைல் அல்ல. ஏற்கனவே எக்ஸ்போர்ட் வகையைச் சேர்ந்த PL-15E என்ற மிசைலை பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கியுள்ளது JF-17 விமானத்தில் வைத்து பயன்படுத்துவதற்கு. இந்த என்ற மிசைல் வானில் வரக்கூடிய இலக்கினை 145 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. ஆனால் நம்முடைய மீட்டியார் மிசைல் 160 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய நண்பர்களே. ஆகவே இந்தியாவை தோற்கடிப்பதற்காக, இந்தியாவை பயங்காட்டுவதற்காக உடனடியாக சீனா 360 கிலோமீட்டர் சென்று வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்காக JF-17 விமானத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்துவதற்காக 100 எண்களை தற்போது உடனடியாக வழங்கியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த மிசைலை கண்டு இந்தியா பயப்படுகிறது என்றால் நிச்சயம் பயப்படுவதாக இல்லை. ஏனென்றால் இந்த PL-15E லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை பொருத்தி JF-17 விமானம் மேலே சென்று அது 360 கிலோமீட்டர் நமது விமானம் இருக்கும் வரை பறந்து வரும்போது நமது S-400 சிஸ்டம் 400 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடியது. ஆகவே பாகிஸ்தானின் JF-17 விமானம் SM-15 மிசைலை தாக்கி கொண்டு 360 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய நமது விமானத்தை தாக்கலாம் என்று மேலே வரும்பொழுது உடனே நம்முடைய S-400 சிஸ்டத்திலிருந்து மிசைல் சென்று அந்த விமானத்தை அடித்து விடும் நண்பர்களே. ஏனென்றால் SF-400 சிஸ்டம் 650 கிலோமீட்டர் வரை என்ன இருக்கின்றது, என்ன நிகழ்கின்றது என்பதை நமக்கு காட்டி கொண்டிருக்கும். இந்த JF-17 விமானம் SM-15 என்ற மிசைலை தாங்கி கொண்டு அது மேலே கிளம்பி நம்மை தாக்க வரலாம் என்று வரும்பொழுது உடனடியாக நம்முடைய S-400 சிஸ்டம் அதை அடித்து விடும் நண்பர்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் முதலில் என்ன செய்ய போகிறோம் என்றால், பாகிஸ்தானின் விமானங்கள் எங்கெங்கே உள்ளன என்பதை நாம் சேட்டலைட் ஃபிகர் மூலம் ஏற்கனவே கண்டு கொண்டுள்ளோம். ஆகவே நம்முடைய ரஃபேல் விமானத்தை பயன்படுத்தி அதில் உள்ள ஸ்கால்ப் மிசைல்களை பயன்படுத்தி விமானங்கள் இருக்கக்கூடிய இடத்தை தாக்கி அழிக்கப் போகிறோம் நண்பர்களே. ஸ்கால்ப் மிசைல்கள் செல்லும்போது நாம் பாகிஸ்தானிற்கு செல்ல வேண்டியில்லை. நமது இடத்திலேயே 360 கிலோமீட்டருக்கு 560 கிலோமீட்டருக்கு அப்பால் நமது எல்லையிலே இருந்து கொண்டு இந்த ஸ்கால்ப் மிசைலை ஏவினால் பாகிஸ்தானின் விமானங்கள் எங்கெங்கு உள்ளனவோ அவற்றையெல்லாம் உடனடியாக தாக்கி அழித்துவிடும். இந்த ஸ்கால்ப் மிசைலை வருவதை பாகிஸ்தான் கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் ரேடால் இதை கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் இந்த ஸ்கால்ப் மிசைலை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே அவர்கள் SM-15 மிசைலை பயன்படுத்துவது என்பதற்கான அங்கு கேள்வியே எழாது நண்பர்களே. ஆகவே பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து SM-15 அதிதொலைவு ஏர் டு ஏர் மிசைலை வாங்கி வைத்துள்ளது என்ற ஒரு காரணத்திற்காக நமது விமானப்படை பயப்படப் போவதில்லை நண்பர்களே. எந்த வகையாக இருந்தாலும் தற்போது கராச்சி துறைமுகத்தில் 6 கப்பல்களை நிறுத்தியுள்ளது நம்மளை தாக்குவதற்காக பாகிஸ்தான். நமது விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல் உடனடியாக அங்கு சென்று கராச்சி துறைமுகத்தில் உள்ள அனைத்து கப்பல்களையும் அளிக்கக்கூடிய தன்மை நமது விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பல்களை எப்படி அழிப்பது என்ற திட்டத்தை எல்லாம் ஏற்கனவே நமது விமானப்படையும் கப்பல் படையும் முடிவு செய்து வைத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது இனியும் ஒரு 24 மணி முதல் 36 மணி நேரத்திற்குள் நாம் பாகிஸ்தானை
3 வழிகளிலும் ஒரே நேரத்தில் தாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டதாக தெரிகிறது நண்பர்களே. கப்பல் படை, விமானப்படை, இராணுவப்படை ஆகிய 3மே சேர்ந்து ஒரே நேரத்தில் பாகிஸ்தானை தாக்கி அழிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.